ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு நல்ல லன்ச் காம்போ தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒயிட் பிரியாணி வித் சிக்கன் கிரேவி, சிக்கன் சுக்கா பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 2-3 பர்சன்ட்கார மாதிரி நான் பண்ணி காமிக்கிறேன். இதுக்கு வந்து நான் ஒரு டீப் பேன் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நம்ம நார்மல் குக்கர் கூட வச்சுக்கோங்க. உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வெசல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம பிரியாணிக்கு போடுற எல்லா மசாலாவும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ, லவங்கம் எல்லாம் போட்டு இதில் வந்து ஆனியன் போட்டு சாட்டே பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேன். நல்லா வந்து இஞ்சி பூண்டு வாசனை போனதுக்கப்புறம் தேவையான அளவு காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் நான் இதில். ஸோ இதில் வந்து தக்காளி கிடையாது அண்ட் மிளகாத்தூள் கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சமான காய்கறி இதில் வந்து நான் பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, பட்டாணி யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் என்ன பிடிக்குமோ அந்த காய்கறி போட்டுக்கலாம். மஷ்ரூம், பன்னீர் பீஸ் கூட இதோட வந்து நல்லா போகும். காய்கறிக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வந்து வதங்கட்டும். மூடி போட்டு காய்கறி வந்து வேகிற அளவுக்கு கொஞ்சமாக வந்து தம் கொடுத்துடலாம். ஸோ காய்கறி வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வந்து வதங்கிடுச்சு. இப்போ வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம தேங்காய் பால் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ எவ்வளோ அரிசி சோக் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து தேங்காய் பால் 2 தான் ரேஷியோ நம்ம எப்பயுமே தண்ணிக்கு எடுப்போம். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து தேங்காய் பால் 1 கப்பு, தண்ணி 1 கப் அந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் அரிசிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இது வந்து நான் வடிக்கலை, பாஸ்மதி ரைஸ் அப்படியே சோக் பண்ணி இதில் ஆட் பண்ண போகிறேன். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போது நான் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை தண்ணி எடுத்துகிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா வந்து தண்ணியே இல்லை, இந்த டைமில் தான் வந்து நம்ம வந்து தம் கொடுக்கணும். இதுக்கு மேலே வந்து இது வந்து நல்ல ஒரு ஏர் டைட் எனக்கு வந்து கிளாஸ் மூடி இதுக்கு. ஸோ இதே வந்து எனக்கு சரியாக இருந்துச்சு. 20 மினிட்ஸ் இந்த தம்மில் விட்டு நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், நல்லா அரிசியெல்லாம் வந்து நல்லா வெந்திருக்கு, நல்லா மலர்ந்து வருது அரிசியெல்லாம். சூட்லேயே வந்து ஒரு வாட்டி கிளறி விட்டிங்கன்னா கெட்டியாக அங்கங்கே அரிசி நிற்காது. ஸோ கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. அகெயின் ஒரு 10 மினிட்ஸ்க்கு இது வந்து நல்லா மூடி வச்சுருங்க. 10 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா சூடும் வந்து குறையாமல் இருக்கும். அதோட சாதமும் நல்லா உதிராக இருக்கும் எல்லா ரைஸும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இது வந்து ஒயிட் புலாவுக்கான ரெசிபி. ஒயிட் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இது வந்து சிக்கன் சுக்காவும் கிரேவியும் உங்களுக்கு வந்து சைமல்டேனியஸாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதில் வந்து நான் சிக்கனை ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெயில் டேரெக்டாகவே. ஸோ அதுலேருந்து வர தண்ணியெல்லாம் ரிலீஸ் ஆகும். தண்ணியெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுண்டட்டும். சுண்டுறதுக்குள்ளே சிக்கனும் வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு ஹாஃப் குக் வந்திருக்கும். இப்போ வந்து இதுக்கு தேவையான சால்ட் எல்லாம் நல்லா ஒன்றா சேர்கிற மாதிரி இது பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நான் வந்து சிக்கன் மசாலா உங்களுக்கு வந்து ரெடிமேட் கிடைக்கும்ல, அதை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து தயிர் ஆட் பண்ணியிருக்கேன், 2 ஸ்பூன், கம்மியாக தான் பட் கெட்டி தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நல்லா மசாலா எல்லாம் வந்து ஒன்றா சேர்கிற மாதிரி இது பண்ணுங்கள். கரம் மசாலா, ஜீரகப்பொடி, அப்புறம் கொஞ்சோண்டு பெப்பர், இது எல்லாம் நல்லா ஒன்றா சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் நான் தண்ணியை ஊற்றலை, சிக்கன்லேருந்து வெளிவந்த தண்ணியிலேயே வந்து எல்லா மசாலாவும் வந்து சுண்டிகிட்ருக்கு. சிக்கன் வந்து நல்லா சுருளை வறுத்ததும் எடுத்து வச்சுருங்க சிக்கனை தனியாக. அதுலேயே நறுக்கி வச்ச வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும்னு விடுங்க. வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 தக்காளியை வந்து கட் பண்ணி நான் மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். அதோடு சேர்த்து ஒரு 2 ஸ்பூன் இந்த வதக்கின வெங்காயத்தை போட்டு அரைச்சி நல்லா மையாக அரைச்சி இந்த ஆனியனோடு ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு நல்ல திக்கு கிரேவி கொடுக்கும் நமக்கு. இதை வந்து நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கோங்க. இதில் உப்பு, இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன்.
சிக்கனில் ஆல்ரெடி நம்ம சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அளவுக்கு நீங்கள் வந்து இதில் சால்ட் ஆட் பண்ணணும். இந்த மசாலா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு வந்து நல்லா கொதிக்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி, கிரேவி கன்சிஸ்டன்சி கொண்டு வரதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து நல்லா ஒரு 5 to 10 minutes நல்லா வந்து கொதிக்கட்டும். கொதித்து இதுலேருந்து பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இதை வந்து ஒரு சிம்மில் ஒரு 5 minutes சிம்மரில் விட்டுருங்க. எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வெளியில் வரும். எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வெளியில் வந்திருக்க ஸ்டேஜில் கஸ்தூரி மேத்தி ஒரு ஃப்ளேவருக்கு நார்த் இந்தியன் டச் கொடுக்கும். இதோட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து அப்படியும் நீங்கள் பிளாட்டரில் வச்சு சுக்கா ஃப்ரை மாதிரி கொடுக்கலாம். நீங்கள் கொஞ்சமாக லெமனும் சாட் மசாலாவும் அது மேலே போட்டு கொடுத்துடலாம். இதுக்கு வந்து நான் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் வேண்டாம் அப்படிங்கிறவங்க ஆர் இல்லை அந்த மாதிரி இருக்கிறவங்க தேங்காய் பால் வந்து இந்த டைமில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்ல திக்கான தேங்காய் பால் ஆட் பண்ணுங்கள். நல்ல ஒரு ரிச் ஃப்ளேவர் கிடைக்கும். இது வந்து இந்த கிரேவி வந்து நல்ல ஒரு க்ரீமி சிக்கன் கிரேவி உங்களுக்கு வந்து வீட்டில் சிம்பிளாக நம்ம வீட் கிச்சன்லேயே வந்து ரெடி ஆயிடுச்சு. இதோட வந்து அந்த ஒயிட் பிரியாணி, அதுவும் வந்து நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு பண்ணியிருக்கோம். ஸோ அரிசியும் பார்த்திங்கன்னா நல்லா உதிராக இருக்குது. இந்த மாதிரி குயிக்காக நமக்கு ஒரு 4 பேருக்கு வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ரைஸு, கொஞ்சம் கிரேவி, கொஞ்சம் வந்து சுக்கா ஃப்ரை வச்சுட்டு ஒயிட் ரைஸும் ரசமும் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு லஞ்ச் காம்போ ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் குக்கிங் போர்ட். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.